இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புது வண்டி டெலிவரி எடுக்க போகிறோம். சுசுகி ஷோரூம் வந்தாச்சு. Losing time, I'm fading fast. I just wanna make it last. Try to let go of the past. I close my eyes, embrace the blast. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புது வண்டி டெலிவரி எடுக்க போகிறோம். எங்கள் அண்ணனுக்கு தான். என்ன வண்டினா சுசுக்கி ஆக்சஸ் நினைக்கிறேன். என்ன வண்டி புக் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, ஆனால் கிரே கலர் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. டெலிவரிக்கு என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. சரி, அப்படியே போயிட்டு வண்டி டெலிவரி எடுத்துகிட்டு அப்படியே வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நான் தான் ஓட்டிட்டு வருவேன். டெலிவரி எடுத்துகிட்டு சரி அப்படியே நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே பொறுமையாக வரலாம். வண்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அந்த வேலை நான் சொல்கிறேன். இப்போ நேராக போவோம், போயிட்டு டெலிவரி எடுத்துகிட்டு அப்படியே ரவுண்ட் அடிக்க வேண்டியதான். ஓகேவா? சுசுகி ஷோரூம் வந்தாச்சு. போயிட்டு வண்டியை போய் பார்ப்போம். வண்டி வந்து ரெடியாக இருக்கும். நாங்கள் அப்பவே கால் பண்ண சொல்ல வந்து அக்சசரிஸ் ஏதோ மாட்டிக்கிட்டு இருந்தாங்களாம். இப்போ போயிட்டு மேலே போயிட்டு கேட்போம் வண்டி ரெடி ஆகிடுச்சா இல்லையான்ட்டு. ரெடி ஆகிடுச்சுன்னா வண்டியை எடுத்துகிட்டு நேராக கோயிலில் போயிட்டு ஒரு பூஜையை போட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஓகே. Losing time, I'm fading fast. I just wanna make it last. Try to let go of the past. I close my eyes, embrace the blast. Sleepless nights and headaches stack. Restlessness to hell and back. What's my purpose? What do I grab? A slippery surface, a heart attack. And sometimes you just gotta believe there's something that'll give you relief. There's something that'll have what you need. What you need. We're broken, it's tragic. We're not all elastic, but maybe there's magic. Believe you could have it. And I know of sadness, the anxious and panic, the infinite vastness of all that is blackness. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ரெடி ஆகிடுச்சு டெலிவரிக்கு. ஸோ இந்த கலர் தான் எடுத்திருக்காரு பிரதரு. பார்த்துக்கோங்க, இது ஒரு மாதிரி ப்ளூயிஷ் கிரேவும் இது கலர். ஓகே, பார்த்தது நம்ம வண்டி ஓட்டி பார்த்துட்டு எல்லாம் செக் பண்ணுவோம் எப்படி இருக்குன்ட்டு. மேட்டு டிசைன் நல்லா கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம வீட்டில் போயிட்டு மற்ற சமாச்சாரம்லாம் பார்க்கலாம். ப்ளூடூத்தும் இருக்குது இதில், கம்யூனிகேஷன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா புது வண்டி நம்ம வீட்டுக்கு டெலிவரி ஆகுது. இப்போ நான் தான் எடுத்துகிட்டு போக போகிறேன் வண்டியை. அதே மாதிரி வந்து வண்டி சீட்டெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சீட்டுங்க. ட்ரிபிள்ஸ் ஜாலியாக போகலான்னு நினைக்கிறேன். லோக்கலில் ஹைவேலேயே போகலாம் போல், அவ்வளோ பெரிய சீட்டு கொடுத்துருக்காங்க. சரி வாங்க வண்டி எடுத்துகிட்டு இப்போ கிளம்பலாம். போகலாமா? யூஎஸ்பி சார்ஜர்லாம் இருக்குது. அப்படியே ப்ளூ கலரில் லைட்லாம் எரியிறாரு சிங்கி சிங்கின்ட்டு. சார்ஜ் பண்ணிட்டு ஃபோன் இதுக்குள்ளே போட்டுக்கலாமா? ஆனால் இதுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன இது மாதிரி போடணுங்க. ஏதாவது சின்ன பவுச் மாதிரி போட்டாச்சுன்னா தான் அது நல்லாயிருக்கும். இல்லைனா ஃபோன் அநியாயத்துக்கு ஸ்க்ராச்சஸ் சொல்லும். பண்ணலாமா? தள்ளு 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 தள்ளு. ஜாலியாக ஸ்கூட்டரில் போகலாம். எப்படி போகலாம்? இப்படி போனால் அப்படி சுற்றி வரணுமா? நோ லெஃப்ட் டர்ன். நம்ம அப்படி தான் போகணும், சுற்றி தான் வரணும். எடுத்தோடனே டிராஃபிக்கில் ஓட்ட வேண்டியதாக இருக்க. ஓ மை காட், நோ லெஃப்ட் டர்ன். மிரர்லாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க, நல்ல ரவுண்டு மிரர். ஏன்னா எல்லா வண்டிலையும் பார்த்தீங்கன்னா மிரர்லாம் நல்லா டிசைனாக போடுறேன்னு சொல்லிட்டு வியூவை வந்து கெடுத்து விட்ருவாங்க. இது ரவுண்டு மிரர்னால் ஏதோ ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு வியூ, அவ்வளோதான். ரவுண்டு மிரர் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். ஆனால் எப்போவுமே பெஸ்ட்டு மிரர்னு பார்த்தீங்கன்னா இந்த மிரர் ஏன் இவ்வளோ லூஸாக இருக்குது? ஆமாம், தொடதோட நாடுதான் இந்த மிரரு. இது நல்லா டைட்டாக இருக்குது. சரி ஓகே, அதெல்லாம் அப்புறம் சர்வீஸ் விட சொல்ல பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணோம், எனக்கு வந்து எப்போவுமே ஃபேவரட் மிரர் பார்த்தீங்கன்னா நம்ம இது தாங்க,
டிஸ்கவரோட மிரர் தான் நம்மளோட என்றைக்குமே ஆல் டைம் ஃபேவரட். அழகாக இப்படி இருக்கும் ஓவல் ஷேப்பில், செம்மையாக இருக்கும் அதில் வியூ. இவங்க தான் வண்டி டிசைனுக்கு ஏற்ற மாதிரி மிரரை டிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வியூவெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா நிறைய லைட்லாம் தெரியுது. எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ போட சொல்ல அதெல்லாம் பண்ணுறேன். டெம்பரேச்சர்லாம் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. மற்றபடி வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க வண்டியில், இண்டிகேட்ரு, இது என்னது வார்னிங் லைட்டு, ஈகோ சிஸ்டமு, இன்ஜின் வார்னிங் லைட்டு, ஐன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஐபீம் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஐபீம் லைட்டு. ஓகேவா? இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வண்டி ரிவ்யூ எடுக்க சொல்ல நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக போடுறேன். ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து விருகம்பாக்கம் கிட்ட வரப்போகிறேன். அதே மாதிரி வந்து இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சஸ்பென்ஷன் வந்து பின்னாடி வந்து நல்லாவே தூக்கி அடிக்குது, டங்குன்னு அடிக்குது. ஆனால் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் நல்ல ப்ளே இருக்குங்க. ஃப்ரண்ட் வந்து அழகாக அப்படியே ஜாலியாக போகுது. இது ட்ராவல் எவ்வளோ இருக்கும், ஒரு 120 mm அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பெக்ஸ்லாம் எதுவுமே நான் பார்க்கவே இல்லை. பட் ஆனால் வந்து ஒரு சின்ன பள்ளத்தில் அப்படி டம்முன்னு போட சொல்ல ஃப்ரண்ட் வந்து நல்ல மூவ்மெண்ட் இருக்குது. மற்றபடி பேக் வந்து டமார் இருந்து, பேக்கில் வந்து டபுள்ஸ் ஏறினா மட்டும்தான் ஸ்மூத்தாக இருக்கும் போல். ஆனால் வந்து சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டு நல்லா வேலை செய்யுது, பேக் வந்து கொஞ்சம் டக்குன்னு அடிக்குது, அவ்வளோதான். அதே மாதிரி வந்து இது டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க டெம்பரேச்சரில். இப்போ வந்து 3வது பாயிண்டில் இருக்குது டெம்பரேச்சரு. நம்ம இன்றைக்கி ஓட்டி முடிக்கிறதுக்குள்ளே 4வது பாயிண்ட் டெம்பரேச்சர் ஏறுதா இல்லையான்னு பார்க்கணும். ஏன்னா இது ஃபுல்லாக இப்போ நம்ம ஓட்ட போகிறது எல்லாம் ஈவினிங் டைம் தானே. ஸோ இந்த டைமில் வந்து வெயில் இல்லாதனால நான் எப்படி பார்த்தாலும் இப்போ டோட்டலாக வந்து 19 கிலோமீட்டர்ஸ் 20ன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு 40லேருந்து 50 கிலோமீட்டர் நான் ஓட்ட போகிறேன் இந்த வண்டி. இப்போ அங்கே விருகம்பாக்கம் சர்ச்சு ஒர்க்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய கேடிஎம் கைப்புள்ளைக்கும் நம்ம தம்பிக்கு எக்ஸ்பல்ஸுக்கும் மொத்தம் 4 டயர் வாங்க வேண்டியது இருக்குது. அதனால் எம்ஆர்எஃப்பில் போய்ட்டு டயரோட கொட்டேஷன் ஒன்று வாங்கணும். வாங்கிட்டு அப்படியே பைபாஸ் ஏறிட்டு பைபாஸில் ஒரு ரவுண்டு. ஸோ இந்த இவ்வளோ வேலை பண்ண போகிறேன் இப்போ நைட்லேயே. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு டெம்பரேச்சர் வந்து 4வது பாயிண்ட் ஏறுதா இல்லைனா அந்த 3 பாயிண்ட்டில் அப்படியே மெயின்டைன் ஆகுதான்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? மற்றபடி ஸ்பீடா மீட்டர்லலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைங்க. இங்கே 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த மேல் பட்டன் நமக்குனோன்னா ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, அதுக்கப்புறம் வந்து வண்டியோட பேட்ரி 14.7 வோல்ட் காட்டுது. அதுக்கப்புறம் ஓடோ மீட்டரு. கீழே இருக்க பட்டன் நமக்குனிங்கன்னா வந்து ப்ளூடூத் பேரிங் பட்டன் இது. ஓகேவா? அதை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ப்ளூடூத்தில் வந்து பேரிங் பண்ணிக்கலாம் நம்ம ஃபோனுக்கும் அதுக்கும். மற்றபடி ஸ்பீடா மீட்டரில் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் பெருசாக இல்லை, எல்லாமே சிம்பிளாக இருக்குது, முடிஞ்சு போச்சு. ரைட், வண்டிக்கு பூஜை வேலை முடிந்து விட்டது. இப்போ அடுத்தது நேராக போயிட்டு வண்டிக்கு டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு ரவுண்ட் அடிக்க வேண்டியதான். இந்த டிராஃபிக்கில் நான் எப்போ போய் போரூரில் போயிட்டு வல்சராக்கத்தில் டேங்க் ஃபுல் பண்ணி போய் நான் பைபாஸ் ஏறி அதுக்கப்புறம் எம்ஆர்எஃப்பில் போயிட்டு டயர் கொட்டேஷன் வாங்கிட்டு ஐயோ ஃபுல் டிராஃபிக்குங்க. இந்த மெட்ரோ ஒர்க் முடிகிற வரைக்கும் நம்ம லட்சுமி நகர் அப்படியே அந்த போரூர் ஜங்ஷனில் 4 ரூட்லேயும் டிராஃபிக் ஜாம் தான், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது சந்துக்குள்ளே பூந்து அப்படியே உள்ளேருந்து ஓட வேண்டி தான். வண்டி நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஸ்கூட்டர் எப்போவுமே ஜாலியாக இருக்குங்க, ஒரு கை ஜாலியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஓட்டிகிட்டே இருக்க வேண்டி தான். என்ன ஒன்று, இந்த சீட்டு வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கல் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. மைலேஜ் டெஸ்ட் ஓட்ட சொல்ல தெரிஞ்சிடும் பேக் வலிக்குதா இல்லையான்ட்டு. வண்டிக்கு டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. பட் ஆனால் எவ்வளோ பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 428 ரூபாய்க்கு தான் பிடிச்சிது. அந்த லாஸ்ட்டு ஒரு பாயிண்டில் இருக்க சொல்ல டேங்க் ஃபில் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு இந்த டேங்க்குன்னா ஒரு 5 லிட்டர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 5 to 5.5. பள்ளம் அம்மா தூக்கி வாரி அடிக்குதுங்க பின்னாடி சீட்டு. ஐயோ, எனக்கு தெரிஞ்ச ஒரு 5.5 லிட்டர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மேக்ஸ். நான் வேணால் அந்த டீட்டெயில் ஏதாவது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இல்லை எப்படி வேணும் நான் ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ போடுவேன்ல, அது போட சொல்ல வேணா அதில் ஃபுல் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு போட்டுடுறேன். ஓகேவா? இப்போ வந்து நேராக வந்து இதுக்கு போகணும், எம்ஆர்எஃப் ஷோரூம் போயிட்டு அங்கே போயிட்டு வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக பைபாஸ் தாங்க போக போகிறேன். பைபாஸில் போயிட்டு ஒரு 50லேயே ஓட்டுவோம். 50லேயே கொஞ்சம் நேரம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போது வீட்டுக்கு வந்தாச்சு. அதே மாதிரி வந்து வண்டியில் பார்த்தீங்கன்னா இவங்க டெக்னாலஜின்னு போட்டு என்ன பண்ணுறாங்க, வண்டி சைட் ஸ்டாண்டில் இருக்க சொல்ல ஸ்டார்ட் கூட ஆகாத மாதிரி பண்ணி விட்டுட்டாங்க. அதனால் சைட் ஸ்டாண்ட் எடுத்தால் தான் வண்டியே ஸ்டார்ட்டே ஆகும். ஏன்னா வண்டி நிறைய வண்டியில் அந்த மோஜோவில் கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு வண்டியை வந்து வார்ம் அப் பண்ணுறதுக்கு ஆப்ஷனே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அது எதனால் இந்த மாதிரி போட்டுட்ருக்காங்கன்னு தெரில. இருந்தாலும் அது வேறு வழி இல்லை, அவங்க வந்து அந்த டிசைனை மாற்றினா மட்டும்தான் உண்டு. ஏன்னா இப்போ கொஞ்சம் மோஜோ வந்து 300cc, இதுவாக பரவாயில்ல ஸ்கூட்டர்னு சொல்லி விட்டுருலாம். ஆனால் மோஜோ 300cc அந்த வண்டி பார்த்திங்கன்னா அதுவே வந்து நம்ம வண்டியில் உக்காந்து ஸ்டார்ட் பண்ணி வார்ம் அப் பண்ணி இன்ஜினை கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ண அப்புறம் தான் நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும்.
ஸ்டார்ட் பண்ணோன்னே போகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் எப்போவுமே கொஞ்சம் இன்ஜின் வார்ம் அப் ஆயிடுச்சுன்னா தான் அந்த ஆயில் சர்க்குலேஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால தான். ஏன்னா இந்த வண்டியிலே இப்போ சைட் ஸ்டாண்ட் போட்டோன்னா வண்டி ஆஃப் ஆயிடுது. அதே மாதிரி இப்போ வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் எல்லாம் நான் இப்போ வீட்டுக்குள்ளே போய்ட்டு அந்த இது காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 70,653. அப்புறம் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 10,000 போட்டு வச்சுருக்காங்க. 9,891 42 காசு 2 ஜிஎஸ்டி போட்டு ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 90,435 வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வண்டியோட இன்சூரன்ஸ் ரேட்டே வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ வருதுன்னா, இன்சூரன்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்களா, ஃபோக்கஸ் 6,461 இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு. ஆக மொத்தத்தில் டேக்ஸு இன்சூரன்ஸு இது 2 சேர்த்தாலே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 27,000 எக்ஸ்ட்ரா வந்துடுதுங்க வண்டி ரேட்டில். இதுதான் வந்து வண்டியில் வந்து ரொம்ப அதிகமான ரேட்டு போகிறது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் இந்த வண்டி வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறேன், வண்டியோட ரோட் டெஸ்ட் ரிவ்யூ எல்லாம் டீட்டெயிலாக மைலேஜ் டெஸ்ட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு போட்டுடுறேன். அதே மாதிரி மோஜோக்கும் விரைவில் எடுத்து போட்டுருவேன். அடுத்தது உங்களுக்கு லைனாக வந்து ஒரு 2-3 வெஹிக்கிளோட ரோட் டெஸ்ட் ரிவ்யூ அந்த மைலேஜ் டெஸ்ட்டு இந்த மாதிரி வந்துனே இருக்கும். ஏன்னா இப்போ வேணால் வந்து லடாக் ரைட் கிளம்ப போகிறேன்ல, என்கிட்ட லேப்டாப் கிடையாது, அந்த கோவில் என்னால் எடிட் பண்ண முடியாது. அதனால் வந்துட்டு நான் லடாக் ரைட் போயிட்டு வர்ற வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோ வர்ற மாதிரி கொஞ்சம் ஒரு ஃப்ளோவில் செட் பண்ணி வச்சிடுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ரெடி அடிச்சிருங்க. அது பார்த்து ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சீ இன் another video soon. Bye bye, take care my dear lovely friends. Bye.